2026 இப்போ வருது பார்த்தீங்க எலெக்ஷனு. ஆமாம், அதில் வந்து நெக்ஸ்ட் சிஎம் வந்து யார் வருவா? அது நமக்கு தெரியாது. நான் அதிகபட்சம் முன்னாடிலாம் திமுக ஓட்டு போட்டேன். இப்போ வந்து விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன். எதுக்காக? அதாவது இப்போ மாட்ட வரட்டும், ஒரே ஆட்சியாக இருக்கக்கூடாது, மாட்ட வரட்டும். இல்லையா, மாற்ற வட்டம் சொல்லி ஒரு இடத்துல முடிச்சிடுங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவருக்கு கொள்கையே வந்து இப்போ என்ன வந்து மக்களுக்கு அது சொல்ல மாட்டாங்களே. இல்லை அவன் செய்வாங்க, செய்தோன்னு செய்வாங்க. சரிங்கய்யா, இப்போ வந்து அவர் கொள்கை பற்றி பேச மாட்டாரு. ஆனால் ஏற்கனவே பார்த்தா வந்து நாம் தலைவர் இருக்காரு, சீமான் இருக்காரு. அவருக்கு கிட்ட பார்த்தா 15 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காரு. அவருக்கு கொள்கை, மக்கள் வளம், மனித வளம், நீர் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு. ஏன் வந்து அவருக்கு அதில் கேட்குறாரு மாற்றம்னு? ஏன் அவருக்கு ஓட்டு போட மாட்டீங்க? இல்லை அவர் வந்து விவசாயத்தை படி பண்ணுறாரு. அப்படி கொஞ்சம் கச்சா முச்சான்னு பேசுகிறாரு. அது மக்கள் பிடிக்கல. இல்லை, கச்சா முச்சான் பேசுகிற மக்கள் பிடிக்கலாம். மக்கள் பிடிக்காமலே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ போசுமா ஒரு ஒரு கூட்டம்ல அவ்வளோ கூட்டம் வராங்க. பணம் கொடுத்து வர்றாங்க, வேறு எதுவும் இல்லை. அப்படியே நம்ம சொல்லலையே. பணம் கொடுத்து வராங்க, நேச்சுரல் ஆகாது. அப்போ வந்து பார்த்தா இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பணம் கொடுக்கலாமே இந்த மக்கள் சேர்றாங்களா? பணம் கொடுத்து எல்லா மீட்டிங் போட்டால் ஒரு ஆளுக்கு 500 ரூபா போட்டு வாங்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க. அப்படி தான் ஓடி இருக்கு. இல்லை, 500 ரூபா கொடுத்தது நீங்கள் பார்த்து விஜய் மீட்டிங் பார்த்து அது அப்படி இல்லை, நேச்சுரலாக போகிறாங்க. இப்போ இதுக்கு டென்ட்டுக்கு அதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் மாற்றம்னு சொல்கிறீங்க. அப்போ விஜய் கூட்டத்துக்கு வந்து யாருமே பணம் கொடுத்து மக்கள் போகிறாங்க, பணம் கொடுக்காம போகிறாங்க. ஆமாம். அப்போ விஜய் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆட்சி? கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்றும் இப்போ கொஞ்சம் இதாக திமுக ஆட்சி. சரி, உங்களுக்கு ஆசை இருக்குல்ல விஜய் வந்தால் இந்த 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 ஆட்சி இல்லாமல் அவர் புதுசாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? எல்லாம் ஒன்றும் பேச கொஞ்சம் இருக்கிற விலை பண்ணுவார். இல்லை, இருக்கிற விலைவாசி கொஞ்சம் குறையட்டும். எல்லாம் கரண்ட் பில்லு இதெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் காய்கறி விலை எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். எல்லாருக்கும் போட்டோம், ஆட்சி கொஞ்சம் மாறட்டுமே. இப்போ அதெல்லாம் இல்லைப்பா, எல்லாம் விலை ஏறி போச்சு ஓவரா. ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா கம்மி வேஸ்ட் தான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அடுத்த எலெக்ஷன் நாள்தான் ஓட்டு விஜய் தான். அவரை பற்றி நான் தப்பாக சொல்ல நினைக்க மாட்டேன். அவரே ஏதோ பேசுகிற அவ்வளோ விஜய் பற்றி பேசுகிறாரு. ஒன்று அவருக்கு வந்து மக்கள் செட்டப் அவ்வளோ இல்லை, சப்போர்ட் அவ்வளோ இல்லை. சரி, மக்கள் செட்டப் இல்லை சொல்கிறீங்க சீமானை பற்றி. இப்போ விஜய் வந்து தனிச்சு போட்டி தான் நல்லா இருக்குமா, இல்லை அவரும் ஏதாவது கூட்டணி மாதிரி வச்சா நல்லா இருக்குமா? தனிச்சு தான் நிற்கணும், ஆனால் கூட்டணியை சேர்த்துக்கலாம். யாரை சேர்த்துக்கலாம்? யார் வேலை அவங்க சேர்த்துக்கலாம். அவரை பொறுத்தது தனிச்சு தான் நிற்கணும். இல்லை, அவதான் பாசிசம் வேற. நான் வந்து போட்டிட்டா வந்து ஒரே இதுதான் என்னுடைய கொள்கை எதிராக வந்து டிஎம்கே, அதுக்கப்புறம் நான் வந்து டிவிகே சொல்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அவர் தனிச்சு போட்டியில் சொல்லிட்டு? இல்லை, தனிச்சுனா சின்ன சின்ன கட்சியெல்லாம் இருக்குல்ல, அவங்கள கூட்டம் சேர்த்துக்கலாம். அந்த இடதுசாரி கட்சிகள் சின்ன சின்ன கூட்டியெல்லாம் சேர்த்துக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அப்படி நிற்கிறது அவதரிக்கணும் மெயினாக, அதான் மேட்டர். அதில் சரிங்க, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை தொகுதி வந்து ஜெயிப்பார்? அது என்னுடைய கணக்கு எனக்கு தெரியாது. கணக்கு இல்லை.